சொல்லிட்டேனே. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா ஹீரோ எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சூப்பரா படம். புடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. பரிசு படம் ரொம்ப நல்லா இருந்தது. இது பெண்களுக்கான ஒரு படம். எல்லா கேர்ள்ஸும் வந்து பார்க்கணும் இந்த படம். ஃபைட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோயின். ஃபேமிலியாக பார்க்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நல்ல படம் இது. இது வந்து ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி வந்து கேர்ள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணணும் அந்த மாதிரியான படம் இது. ஆமாம் ஆமாம். ஆர்மி பற்றின படம். ஹீரோயின் வந்து ஆர்மி சப்ஜெக்டில் இருக்காங்க. அந்த மாதிரியான நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லாயிருக்கு. படம் ஓவரால் நல்லாயிருக்கு. நல்லா தான் இருக்குது. ஆனால் பசங்களுக்காக வச்ச படம் அது. நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. எங்கள் மாமா நல்லா பண்ணாங்க படம். நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஃப்யூச்சரில் நானும் அதே மாதிரி படம் எல்லாம் சூப்பராக இருக்குது. என் பிரதர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறான். ரொம்ப நல்லாயிருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஜுக்கு அவங்க எப்படி நடிக்கணுமோ அதேமாதிரி நடிச்சிருக்காங்க. பெண்கள் வந்து முன்னேற்றத்துக்கு இது பார்த்தாக்கா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பெண்கள் இது எல்லாரும் பார்க்கணும். பண்ணாங்க சடனாக. அவங்க இன்னைக்கு இல்லை. அவங்க இல்லைனாலும் எனக்கு வந்து கூடயே இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவங்களோட பிளெஸ்ஸிங் எனக்கு இருக்குது. எங்கள் பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங். எங்கள் அங்கிள் ஆல்வேஸ் சொல்லுவாங்க, யூ ஆர் பிளெஸ்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. எஸ், 100% ஐ பிளெஸ்ட் சைல்டு. நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. எனக்கு அந்த தைரியத்தில் தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மூவி ஆடியன்ஸுக்கு சேர்த்து வைக்கணும். நான் ரொம்ப என்ன சொல்கிறேன், நான் அவ்வளோ போராட்டமாக ரொம்ப ஒழிச்சு இந்த மூவிக்காக எவ்வளோ பண்ணியிருக்கோம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு நான் எப்போவுமே அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம் தமிழ் மக்கள் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல விஷயம் விடவே மாட்டாங்க. அதுக்கு வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் எங்களை வாழ வைக்கிறவங்க. அதை விட நீங்கள் ஒரு விஷயம்னா ப்ரெஸ் வந்துட்டு அது எங்கே எந்த கார்னரில் இருந்தாலும் போய் மக்களுக்கு சேர்கிற மாதிரி பண்ணுறீங்கன்னா அந்த கிரெடிட் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் நான் சொல்கிறேன். 24 ஹவர்ஸில் எனிவேர் எனி பிளேஸ் நீங்கள் போகிறீங்க, ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு டேக் பண்ணி மக்களை அது அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறீங்க, அந்த ஒரு கருத்து எழுதுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ சிந்திக்கிறீங்க, எவ்வளோ யோசிச்சு எழுதுறீங்க. ஸோ அதுதான் எனக்கு. அதனால உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லோரும் வந்து ஃபேமிலியோட வந்து மூவி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். வேறு முக்கியமாக சார் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம தமிழக அரசுடைய நலத்திட்டங்களையும் மத்திய அரசோட நலத்திட்டங்களையும் ரொம்ப அழகாக வந்து பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் வந்து தேசிய விருது அளவுக்கு போகிற அளவுக்கு இந்த படத்துக்கான ஒரு குவாலிட்டியை அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட் மார்னிங். வாரிஸ் சிவா பேசுகிறேன் சார். இந்த படம் வந்து ரீசனாக இப்போது வர காலகட்டத்துக்கு பொதுமக்கள் வந்து முகம் சுளிக்காமல் ஒரு படம் இப்போ பார்க்கவே முடியல சார். ஒரு அம்மா கூட, ஒரு அப்பா கூட, ஒரு குழந்தை, நம்ம பெற்ற குழந்தைங்களோட உட்காந்து இப்போ ஏதாவது படம் பார்க்குற மாதிரி ஏதாவது வந்திருக்கா? நீங்களே சொல்லுங்கள். இதை நான் வந்து எங்கள் பெருமைக்காக நான் சொல்லலை. ஒரு லேடி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக எங்கள் ஹீரோயின் மேடம் வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சப்ஜெக்ட் வந்து கலா மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு கிளாமர் கூட தெரியல. இன்றைக்கி கிளாமர் இருந்தால் தான் 1000 கோடி 2000 கோடி அடிக்குதுன்னு சொல்லிட்டு லேடிஸை வந்து ஒரு போதைப் பொருளாக காட்டுற இடத்துல ஒரு பெண்ணை வந்து ஒரு தலை நிமிர்ந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஆர்மிக்கு லெவலில் போய் சேர்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு ஹீரோயின் மேடம் வந்து இந்த அளவுக்கு பாடுபட்டு டூப்பே போடாமல் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து 100% இல்லை 200% சொல்லலாம். இன்றைக்கி ஒரு குழந்தைங்க நம்ம டிவி பார்க்குறோம். அந்த டிவி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு வரதுக்குள்ளே நம்ம வந்து மாற்றிடுறோம். ஏன் ஈவன் நம்ம ஒய்ஃபு கூட ஒரு தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்க முடியுதா? ஒரு சீன் வரும்போது எவ்வளோ கத்துறாங்க, எவ்வளோ வல்கராக பேசுகிறாங்க, எவ்வளோ டபுள் மீனிங் இருக்குது. ஆனால் இதில் வந்து அப்படிலாம் கிடையாது சார். இதை வந்து நாங்கள் வந்து 1000 கோடி 2000 கோடி அடிக்கணும்னு நாங்கள் படம் எடுக்கலை. நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கு இந்த படம் எங்கள் கலா மேடம் எடுத்து கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின், இது வந்து ஒரு விழிப்புணர்வு படமாகவும் எடுத்துக்கலாம். 1947 வந்து விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நாடகம் நடித்து காட்டுவாங்க. 1 பாத்ரூம் எப்படி போகணும், 2 பாத்ரூம் எப்படி போகணும்னு. இன்றைக்கி லெவல்லையும் சில இடத்துல பாத்ரூம் இல்லைன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி இப்போ பாத்ரூம் கட்டுறாங்க. அந்த விஷயம் தூய்மை இந்தியான்னு ஒரு பாட்டு மூலமாக சொல்லிடுறோம். நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் தான் பெண்கள் நடமாடும். பெண்களுக்கு எந்த ஒரு அஃபென்ஸும் நடக்காது. அவங்களும் தன்னம்பிக்கை
படிக்க எல்லா துறையிலும் மேலும் மேலும் வருவாங்க. இப்போ நம்ம சொல்லிக்கலாம் எல்லா துறையிலும் பெண்கள் வந்துட்டாங்கன்னு. ஆனால் சஃபர் ஆகிறது ஆண்களால் பெண்கள் சஃபர் ஆகிட்டே தான் சார் இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே பாருங்கள், நம்ம வந்து அவங்கள நெசுக்கிறது தான் பார்க்குறோமே தவிர மேலே வரத்துக்காக உண்டான மோட்டிவ் எதுவுமே பண்ணல. இன்றைக்கி நம்மளுடைய அப்பா அம்மா வந்து என்னுடைய ஒய்ஃபே எடுத்துங்களேன், என்னுடைய அம்மா இன்றைக்கி வந்து உறுதுணை இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் ஒரு ஆக்டராக ஆகிருக்கிறேன். என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி ஒரு சின்ன கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். அதே போல் தான் இந்த மேடம் கலா மேடம்ன்ற ஒரு டைரக்டர் மூலமாக அறிமுகம் ஆகி ரவ்வ பகல கஷ்டப்பட்டு இது அவ்வளோ டெடிகேஷனாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு இடத்துலையாவது நீங்கள் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் வேணுமென்றதுக்கு எங்கள் படத்தை நாங்கள் எதுவாக பேசலை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மக்கள் மத்தியில் திரும்ப நீங்கள் சேர்க்கணும் சார். இது ஒரு சார் நான் ஆக்சுவலி ஒரு ஆர்மி ட்ரெஸ் போட்டுட்டு நான் அலுவல என்னன்னு சொல்கிறது, நான் எதுக்காக ஃபீல் பண்ணுறேன்னா, என்றைக்குமே நான் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் எனி ஒன் நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு ஒர்க்குன்னா அது நீங்களாக எடுத்து பண்ணுங்க. யாராவது பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பி மட்டும் விடாதீங்க. அந்த ஒர்க்கு வந்து நடக்காது. நீங்கள் 100% எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் நடக்கும். இந்த சாரி அப்படி இல்லை சார், அதுக்கும் இதுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் சார். அது வந்துட்டு ஒரு ஐயோ அது ஃபுல் ஆர்மி பேஸ்டு. அது ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். அது என்டையர்லி ஆர்மியில் நம்ம வந்துட்டு நம்ம வந்து இன்னும் போவே இல்லை, ஜாயின் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக போயிருக்கு. அது ஐ ஃபீல் ப்ரவுட் அபவுட். என்னென்னா நீங்கள் அமரன் பற்றி கம்பேர் பண்ணி பேசும்போது இந்த ட்ரெஸ்க்கு வந்து என்றைக்குமே ரெஸ்பெக்ட் இருக்குது. இஃப் எனிவேர் போன உடனே ஒரு செல்யூட் எடுப்பாங்க. இங்கே வந்த உடனே யாருன்னு தெரியாது, போகிறாங்க மக்கள் வந்து நான் வந்து இப்படி ஸ்பெட்ஸ் போட்டு தான் வந்து இப்படி வந்து நிற்கினான், எதுவுமே இல்லை பார்த்து வந்து இப்படி நிற்கிறா. ஏன்னா போகும்போது என்ன பண்ணுறாங்க, இப்படி செல்யூட் அடிக்கிறாங்க. அவங்க உண்மையாச்சாங்களோ இல்லை தெரியல, ஃபியூ மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம மூவி கம்ப்ளீட் ஆன உடனே ஃப்ளாக் வரும்போது என்ன கிளாப்ஸ் அடிக்கிறாங்க, செல்யூட் அடிக்கிறாங்க. ஸோ ஐ ஃபீல் ப்ரவுட் அபவுட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், எல்லாத்த விட ப்ரெஸ் நீங்கள் நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். மற்றவங்க எனக்கு நீங்கள் வந்து இந்த நியூஸ் வந்து கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நான் சொல்லலை. ஃபஸ்ட்லேருந்து என் மைண்டில் இருக்குது. என்னுடைய பிஆர்ஓ சக்தி சரவணன் சாருக்கே நான் சொல்லியிருக்கேன், சார் நான் வந்து ப்ரெஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஐம் ஓப்பன் ஹார்ட்டட் பர்சன். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுகிற கேரக்டர் நான் கிடையாது. எதுவாக இருந்தால் ஃப்ராங்காக பேசுவோம். இப்போ கூட நீங்கள் அந்த சைடுன்னு சொல்லி இங்கே சைடு லேட்டாக வந்து நான் கொஞ்சம் ஃபீல் ஆகி டென்ஷன் ஆகிட்டேன். பட் ஓகே, அப்புறம் நான் என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நிறைய விஷயங்கள் எதுவுமே கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் எனி ஒன் யாரையும் ஒருத்தர் மேலே டிபெண்ட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து லேட் ஆகும், ஸ்லோ ஆகும். அதுவே நீங்கள் எஃபர்ட் பண்ணிங்கன்னா என்றைக்குமே சக்ஸஸ் தான் எனி ஒர்க். அமரனுக்கு வந்து அமரன் சக்ஸஸ்ல வந்தது இந்த படம் வந்து கண்டிப்பாக அந்த ஆர்மிக்கு சேரணும், என்சிசின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்குறாங்க மேடம். அது வந்து வேலைக்கு சேர்ந்துட்டு நாட்டுக்காக எப்படி அர்ப்பணிக்கிறாங்களோ இப்போ இவங்க க்ரோத் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் பெண்களும் சரி குழந்தைங்களும் சரி அவங்க மனசுக்குள்ளே இது விழிப்புணர்வு படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே அப்போ வந்து பார்க்கும்போது நம்ம குழந்தைய இப்படி சேர்க்கலாமா, நம்ம குழந்தைய இப்படி படிக்க வைக்கலாமா, நம்ம குழந்தையாலே எஃபெக்ட் ஆகக்கூடாது. தமிழ்நாட்டில் சரி இந்தியா முழுக்க ஒவ்வொரு தாயும் நினச்சா எந்த இடத்துலையும் பெண்களுக்கு தவறான ஒரு இழிவு ஏற்படாது. அதுக்கு காரணமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு சார். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஒரு தாய் நினைக்கணும், ஒரு தகப்பன் நினைக்கணும், தன் மகளை கன்றாக வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு ஒப்படைக்கிறதுக்கு உண்டான படமாக இதை வந்து பரிசு அமைஞ்சிருக்கு சார். தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இது கண்டிப்பாக கொடுக்கும். ஒவ்வொரு பெண்களும் பார்க்கணும் சார். ஓவரால் மூவி நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். புரியல. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது படம். ஃபஸ்ட் மூவினால இன்னும் போக பெட்டராக நல்லா பண்ணலாம். வந்து அவங்க ஆர்மி போகிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க லாஸ்ட்டாக ஆர்மியில் போனாங்க, நல்லா இது பண்ணாங்க. நம்ம பரிசு படம் பார்த்துட்டு வரோம். நம்ம டீமோட பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 3rd ரோஹிணி தேட்டரில் பார்த்தோம். ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. சின்ன படம் அப்படின்னு சொல்லி நிறைய 11 படம் வந்துச்சு. ஒரு பயங்கரமான இதுதான், ஒரு காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷன். ஆனால் எங்கள் படம் நல்லா போயிட்டுருக்கு. நல்ல மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் இருக்குது. என்ன இப்போ சொன்ன மாதிரி தான், இந்த தேட்டர்ஸ் சின்ன படங்கள் கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் மீறி எங்கெங்கே போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஹீரோயினுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை கதை எழுதி திரைக்கு எழுதி வசனம் எழுதி தயாரித்து இயக்க கலா மேடம் வந்து இன்றைக்கி இல்லை, எங்கள் கூட இல்லை, இந்த பூமியில் இல்லை. அவங்க சார்பாக நான் வந்து ஒரு
கூட இருந்து ஒர்க் பண்ண ஒரு இணையை கூட நான் சொல்லிக்கிறேன். அம்மாவுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்ணுக்காகவே இந்த படத்தை தயாரித்து இயக்குனாங்க. பெரிய கஷ்டப்பட்டுருந்தாங்க. அவங்களோட ட்ரீம் எனக்கு நிறைவேறி இருக்குது. இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் மீடியா பர்சனுக்கு பர்டிகுலராக ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம பிஆர்ஓ சார் சக்தி சரவணன் சார் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த படத்தை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ண ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. நம்ம வந்த படங்கள்லேயே 11 படங்களே நம்ம படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் இருக்கிறதா மற்ற படங்கள் உள்ளவங்க பேசிக்கிறாங்க. ஏன்னா படம் நல்லா இருக்குது. ஒரு ஹீரோயின் ஓரியன்டட்லேயே இவ்வளோ அற்புதமாக படம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம்னு சொல்லி இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு பிஆர்ஓ நம்ம அதுதான் கண்டிப்பாக உண்மைதான். நம்ம அதான் சின்ன படம் பெரிய படம்ன்றது வெற்றி ஒரே ஒரு விஷயம், சக்தி சரவணன் சார் பிஆர்ஓன்னு சொன்ன உடனே நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் 100% வந்து அவங்க மேலே பிலீவ் பண்ணியிருக்கேன். நானும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நாங்கள் நேராக சப்போர்ட் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இன்னமும் நன்றி.